பூந்தாளை வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயம் மழை வருவதற்கான அறிகுறி தென்பட்டது. அதற்குள்ளாக அவள் எலுமிச்சம்பாத்தியை, அதுதான் அவளுடைய ஊர், அடைவது என்பது முடியாத காரியம். நகரத்திலிருந்து 2 மைல் தூரம்தான் வந்திருக்கிறாள். இன்னும் 2 மைல்களுக்கு குறையாமல் இருக்கிறது. பூந்தாளை வேகமாக நடக்க முயன்றாள். ஆனால் அவள் இடுப்பில் இருந்த கனமான புதிய தகரப்பெட்டி அவளை பின்னுக்கு இழுத்தது. மழை வேறு வந்தேன் வந்தேன் என்று மிரட்டியது. மாலை நேரமும் மங்கிக் கொண்டு வந்தது. அந்த சாலையில் மழைக்காக ஒதுங்க வேண்டும் என்றால் மரத்தடியை தவிர வேறு வீடு வாசலோ சத்திரம் சாவடியோ கிடையாது. பூந்தாளை யாராவது தெரிந்தவர்கள் வருகிறார்களா என்று திரும்பி பார்த்தாள். அப்படி ஒருவரும் வருவதாக தெரியவில்லை. எதிரே தூரத்தில் ஒரு வண்டி, அதுவும் கூரையில்லாத பார வண்டி வந்து கொண்டிருந்தது. நல்ல கட்டான உடலை கொண்ட அழகிய இளைஞன் ஒருவன் அதை ஓட்டிக்கொண்டு வந்தான். அவனை தவிர வேறு யாரும் அந்த வண்டியில் இல்லை. வண்டி பூந்தாளையை நெருங்கியதும் அதை ஓட்டி வந்தவன், என்ன பூவு, எங்கே இப்படி தனியே போய்விட்டு வர என்றான். அவன் அவளுடைய ஊரைச் சேர்ந்தவன்தான். அவள் வசிக்கும் தெருவிலேயே வசிப்பவன். அவளுக்கு உறவு முறையில் மச்சானாக வேண்டும். அவன் பூந்தாளையை பூவு என்றுதான் கூப்பிடுவான். அவனுடைய கேள்விக்கு பூந்தாளை, கடை தெருவுக்கு போய் துணிமணி, வளையல், பவுடர் பெட்டி எல்லாம் வாங்கி வந்தேன் மச்சான். சின்ன பிள்ளையிலே போனது, இன்றைக்குத்தான் அப்பா மனசு வந்து போகச் சொன்னாரு. துணையோடுதான் போனேன். ஆனால் அவங்கெல்லாம் சினிமா பார்க்க தங்கிட்டாங்க. நான் மட்டும் தனியாக வந்துவிட்டேன். ஊர் போகிறதுக்குள்ளே மழை வந்திடும் போல இருக்குது என்று பதில் கூறினாள். உளியன், அதுதான் அவன் பெயர். ஒருமுறை நிமிர்ந்து வானத்தை பார்த்துவிட்டு, பூவு, நீ வீடு போறதுக்குள்ளே தெப்பலாக நனைந்து போய் விடுவே. அப்புறம் உடம்புக்கு காய்ச்சல் வந்துவிடும். நீ இங்கேயே நில்லு, நான் நொடியில் திரும்பி வரேன் என்று கூறிவிட்டு சாட்டையை ஒரு சொடுக்கு சொடுக்கினான். 1/4 மணி நேரத்தில் உளியன் திரும்பி வந்தான். அவன் வண்டியில் ஒரு தாளங்குடை இருந்தது. பூந்தாளை உளியனை பற்றி பலவாறு எண்ணினாள். தனக்காக அவன் மிக்க சிரமப்படுவதாக நினைத்தாள். உளியன் வண்டியை நிறுத்தி பூந்தாளையை ஏறி உட்காரும்படி சொன்னான். பூந்தாளை வண்டியில் தகரப்பெட்டியை வைத்துவிட்டு தானும் சிரமமும் இல்லாமல் ஏறி வைக்கோல் பரப்பின் மேல் ஒய்யாரமாக உட்கார்ந்து கொண்டாள். உளியன் வேகமாக வண்டியை ஓட்டினான். 1/2 மைல் தூரம் வந்தவுடன் லேசாக தூறல் விழுந்தது. சற்று நேரத்தில் பெரும் தூறலாக வலுத்தது. உடனே உளியன், இந்தா பூவு, இந்த தாளங்குடையை பிடிச்சுக்கோ, உனக்காகத்தான் ஒருவரிடம் இரவல் வாங்கி வந்தேன் என்று கூறிவிட்டு தன் தலையின் மேல் துண்டை விரித்து போட்டுக்கொண்டான். தன்னிடம் குடையை கொடுத்துவிட்டு அவன் மழையில் நனைகிறானே என்று எண்ணிய பூந்தாளை, மழையில் நீ நனையும் பொழுது எனக்கு மட்டும் எதற்கு குடை? வேண்டுமென்றால் இருவருமே பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். இதை கூறும் பொழுது அவள் கண்களில் என்றும் இல்லாத மகிழ்ச்சி மின்னல் ஒன்று மின்னி மறைந்தது. அவள் கூறியதை கேட்ட உளியன் இளம் புன்னகை ஒன்றை உதிர்த்துவிட்டு, என்ன பூவு, இன்னும் சின்ன பிள்ளையாக வெள்ளை மனசோடு இருக்கிறாயே? வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரணமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலே தப்பான அர்த்தம் செய்து இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டிவிடுவார்களே. அப்படி இருக்க ஒரே குடையில் நாம் 2 பேரும் போகிறதை யாராவது பார்த்து விட்டால் அவ்வளவுதான் என்று கூறினான். அவன் கூறியதை பூந்தாளை புரிந்து கொண்டாலும் வேண்டுமென்றே, ஏன் மச்சான், சின்ன வயசிலே ஒரு தடவை இப்படித்தானே மலையில் அகப்பட்டு கொண்டோம். அப்பொழுது ஒரு தாளங்குடையில் இருவரும் சேர்ந்து வரவில்லையா? அதை பார்த்து ஏன் ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை என்று கேட்டாள். அவள் கேள்விக்கு அவன் பதில் சொல்வதற்குள் தூறல் பெரும் மழையாக பெய்யத் தொடங்கியது. உளியன் ஓர் ஆலமரத்தடியில் வண்டியை நிறுத்தினான். இன்னும் 1 மைல் தூரமும் இந்த மலையில் போவதென்பது பெரிய நீர்வீழ்ச்சிக்குள் போவது போல்தான் இருக்கும். மழையின் வேகத்தை அறிந்த உளியன் மாட்டை அவிழ்த்து ஆலமரத்தின் அடியில் கட்டிவிட்டு வண்டிக்கு கீழே வைக்கோலை போட்டு நனையாமல் உட்காருவதற்கு தயார் செய்தான். பிறகு பூந்தாளையிடம், நீ குடையை பிடித்து கொண்டு உட்காரு, நான் வண்டிக்கு கீழே ஒண்டிக்கிறேன் என்றான். அதை கேட்ட பூந்தாளை, வேண்டாம் மச்சான், நாம் 2 பேருமே குடைக்குள் உட்கார்ந்து கொள்ளலாம் என்றாள். அவள் கூறியதை எவ்வளவோ மறுத்தான் உளியன். ஆனால் பூந்தாளை ஒரே பிடிவாதம் செய்தாள். அவள் பிடிவாதத்துக்காக குடையை பிடித்துக்கொண்டு அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். உடனே மலைக்கு இதமாக தன் மடியிலிருந்து ஒரு சுருட்டையும் தீப்பெட்டியையும் கையில் எடுத்துக்கொண்டு அவள் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தான். அவன் நோக்கத்தையும் அதை நிறைவேற்ற அவன் தயங்குவதையும் கண்ட பூந்தாளை,
பரவாயில்லை மச்சான், நீ தாராளமாய் பற்றவை என்றாள். அவள் அப்படி கூறியதும் அவனுக்கு சிறிது ஆச்சரியம் ஏற்பட்டது. புகைப்பிடிப்பதை பூந்தாளை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாள். அவளுடைய தந்தையை கூட புகைப்பிடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டவள். அப்படிப்பட்டவள் அவள் பக்கத்திலிருந்தே புகைப்பிடிப்பதற்கு தன்னை அனுமதிக்கிறாளே என்றுதான் ஆச்சரியப்பட்டான். எல்லாம் மழையால் தான் என்று எண்ணிக்கொண்டவன் சுருட்டு பற்ற வைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மடியில் வைக்கப் போனான். அப்பொழுது எதிர்பாராமல் அவனுடைய உரமேறிய முரட்டுக்கரம் பூந்தாளையின் மென்மையான கரத்தில் பட்டுவிட்டது. அடுத்த நொடி பூந்தாளையின் உடலில் ஒருவித உணர்ச்சி பாய்ந்து ஓடியது. உளியனை பற்றி இதுவரை ஏற்படாத ஒருவித எண்ணம் அவள் உள்ளத்தில் ஏற்பட்டது. தொண்டை அடைத்து கொண்டதை போல் இருந்தது. உள்ளத்தில் இனம் புரியாத பரவசம் ஏற்பட்டது. வானத்தில் பறக்கும் பறவையைப் போல் தானும் பறப்பதாக தோன்றியது. மழையின் வேகம் சிறிது சிறிதாக தணிந்தது. இப்பொழுது சிறு தூறல் கூட இல்லை. மேகம் கலைந்து லேசாக மஞ்சள் வெயிலும் வந்தது. உளியன் வண்டியை பூட்டி மெதுவாக ஓட்டினான். மேட்டிலும் பள்ளத்திலும் கடக் முடக் என்ற சத்தத்துடன் வண்டி சென்று கொண்டிருந்தது. பூந்தாளை எதுவும் பேசாமல் வண்டியில் உட்கார்ந்திருந்தாள். அவள் எதிரே வெகு தூரத்திற்கு அப்பால் ஒரு வானவில் அழகாக காட்சியளித்தது. அதை கண்கொட்டாது கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் எத்தனையோ தடவை வானவில்லை பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்று மட்டும் அதில் ஏதோ ஒரு புதுமையை கண்டாள். அதிசயத்தை கண்டாள். இதற்கு முன்பு காணாத, ஆனால் சற்று நேரத்தில் அந்த வானவில் மங்கி மறைந்து உருவற்று போனது. அதே சமயத்தில் அவள் உள்ளத்திலிருந்தும் ஏதோ ஒன்று கீழிறங்கி நழுவிப் போவதாக தோன்றியது. இந்த வானவில் என்றென்றும் ஏன் நிலைத்திருக்க கூடாது என்று நினைத்தாள். என்ன பூவு, ஊர் எல்லை வந்தது தெரியவில்லையா? நீ இறங்கி குடையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. நான் வண்டியை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கே வருகிறேன் என்றான். பூந்தாளை வண்டியிலிருந்து இறங்கி உளியனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகத்தில் அமைதி நிலவியது. அவனிடம் விடை பெற்று கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டை அடைந்தவள் உள்ளே யாரோ சில புதியவர்கள் பேசும் பேச்சு காதில் விழுந்ததும் தயங்கி நின்றாள். அடுத்து அவளுடைய தந்தை பேசியது தெளிவாக கேட்டது. என் மகளை பற்றி கவலையே பட வேண்டாம். நான் யாரை மாப்பிள்ளை என்றாலும் மனப்பூர்வமாக மாலையிடுவாள். அவள் யாரையாவது கட்டிக்கணும் என்று நினைச்சிருந்தால் என்னிடம் சொல்லியிருப்பாள். அப்படி ஒருத்தனும் கிடையாது. எங்கள் சொந்தக்கார பையன் கூட ஒருத்தன் இருக்கிறான். அவனிடம் கூட அதிகம் பேச மாட்டாள். அந்த சொந்தக்கார பையன் உளியன்தான் என்பதை பூந்தாளை உணர்ந்து கொண்டாள். தன் தந்தையின் மேல் அவளுக்கு கோபமாக வந்தது. என்றுமே ஒருத்தர் ஒரே மனநிலையில் இருப்பார்களா? இவருக்கு அது ஏன் தெரியவில்லை? இவ்வாறு பூந்தாளை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே இருந்தவர்கள் எல்லாம் விடை பெற்று சென்று விட்டார்கள். இதுதான் சமயம் என்று பூந்தாளை வீட்டிற்குள் சென்றாள். மகளை கண்ட தந்தை மகிழ்ச்சி பொங்க, ஏனம்மா, இந்த மழையில் எப்படி வந்தே? ஒன்றும் வாங்கவில்லையா என்று பல கேள்விகளை கேட்டார். பூந்தாளை தான் வந்த விதத்தையும் உளியன் செய்த உதவியையும் மிகைப்படுத்தி கூறினாள். தன் மகளின் சாமர்த்தியமான பேச்சை கேட்டு தந்தை பூரித்து போனார். தாயற்ற பெண்ணை வளர்த்து ஆளாக்கி தக்க இடத்தில் மனம் முடிக்கப் போகிறோமே என்ற பூரிப்பு வேறு சேர்ந்து கொண்டது. அவள் முகத்தை பார்த்து, பத்திரமாய் வந்த வரைக்கும் சரி, நான் பண்ணையார் வீடு வரைக்கும் போய்விட்டு வரேன் என்று கூறிவிட்டு வெளியே போனார். பூந்தாளை விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு சுவர் ஓரத்தில் உட்கார்ந்தாள். அவள் சிந்தனை பலவாறாக சிறகடித்து பறந்தது. தந்தை தீர்மானமாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டார். தம் மகள் பூந்தாளை யாரையும் நேசிக்கவில்லை என்ற காரணம்தான் அவர் அவளை ஆலோசிக்காமல் ஏற்பாடு செய்தது. அவர் மீதும் தவறு இல்லை. கள்ளமின்றி போன பெண் ஒரு காதலனை வரித்து கொண்டு வருவாள் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? பூந்தாளை குழம்பி போனாள். உளியன் மச்சான் வரட்டும், அவரை கேட்டே எல்லா யோசனையும் செய்யலாம் என்று தீர்மானித்தாள். அப்பொழுது உளியன் அங்கு வந்து சேர்ந்தான். வரும்பொழுதே, என்ன உலகம், சி, மகா மோசம் என்று உலகத்தை சபித்துக் கொண்டே வந்தான். உளியன் இவ்வாறு முணுமுணுத்ததை கேட்ட பூந்தாளை, ஏன் மச்சான், ஏன் இப்படி உலகத்தை திடீரென்று வெறுக்க ஆரம்பிச்சிட்டே என்று கேட்டாள். பின்ன என்ன பூவு, இப்படி மழை வருமென்று தெரிந்தும் வண்டியை பூட்டுகிறது என்றால் லேசான காரியமா? அவங்க துன்பம் அனுபவிச்சால் தானே தெரியும் என்றான். ஏன் மச்சான், பண்ணையாரு கோவிச்சுக்கிட்டாரா? என்னாலே தானே மச்சான் நீ டவுனுக்கு போகாமல் திரும்பி வந்தே என்றாள். அப்படி ஒண்ணுமில்லை பூவு, உன்னிடம் சொல்றதை பத்தி
என்ன, நம்ம கோடி வீட்டு செல்லாத்தாள் இருக்குதில்ல? ஆமாம் ஆமாம், செல்லாத்தாளை எனக்கு நல்லா தெரியுமே. அவளும் இன்றைக்கு டவுனுக்கு வருகிறதா சொன்னாள். முன்னாலே போய் வடகரையிலே இருக்க சொன்னேன். வண்டியை பூட்டி பின்னாலே வருகிறதா சொன்னேன். செல்லாத்தாள் வருகிறதா சொன்னதால்தான் மழையை கூட அலட்சியம் செய்யாமல் வண்டியை பூட்டினேன். ஆனால் செல்லாத்தாள் மழை வருமென்று எண்ணி புறப்படவே இல்லையாம். எப்படி இருக்கிறது நியாயம்? அது சரி மச்சான், என்னை வழியிலே நிற்க வைத்துவிட்டு நொடியிலே வரேன் என்று கூறிவிட்டு வடகரைக்கு போய் வந்தாயே, அது எதற்காக? அதுவா, நீ மழையிலே நனைவாயே, ஒரு குடையை யாரிடமாவது வாங்கி கொடுத்து அனுப்பலாம் என்று எண்ணித்தான் உன்னை நிற்கச் சொன்னேன். ஆனால் வடகரைக்கு செல்லாத்தா வரவில்லை என்று தெரிந்ததும் எனக்கு மட்டும் டவுனுக்கு போக பிடிக்கலை. உன்னிடம் சொல்றதை பத்தி என்ன பூவு? நானும் செல்லாத்தாலும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஆசைப்பட்டுட்டோம். 2 பேருமே மனம் புரிந்து கொள்கிறதற்காக முடிவு செய்துட்டோம். அது வரலே என்றதும் எனக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. ஏன் பூவு பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமில்லை மச்சான். அப்பாவை எதிரே பார்த்தியா? இப்பொழுது பூந்தாளையின் குரலில் லேசான வருத்தம் இருந்தது. மாமாவை தானே பார்த்தேனே, பண்ணையார் வீட்டுக்கு போறதாக சொன்னாங்க. உனக்கு அடுத்த மாதம் கல்யாணமாம். இன்றைக்குத்தான் நிச்சயதார்த்தம் செய்தாங்களாம். நான் மட்டும் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் பூவு. ஏன் மச்சான் வரமாட்டேன் என்று அவள் கேட்கவில்லை. கேட்கும் நிலையிலும் அப்பொழுது அவள் இல்லை. உளியனே தொடர்ந்தான். ஏன் என்று கேட்கிறாயா? உன் கல்யாணத்திற்கு முன்பே என் கல்யாணம் நடந்திடும். அப்பொழுது நான் மட்டும் எப்படி வர முடியும்? செல்லாத்தோவோடு சேர்ந்து வருவேன் என்று கூறி அவளிடம் விடை பெற்று சென்று விட்டான். உளியன் போன திசையை வெறிக்க வெறிக்க பார்த்தாள் பூந்தாளை. அவள் உள்ளத்திலிருந்து ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. அப்பொழுது அவளுக்கு மாலையில் பார்த்த வானவில்லின் நினைவு வந்தது. இயற்கையாக வானத்தில் எத்தனையோ வானவில்கள் தோன்றி தோன்றி மறைந்திருக்கின்றன. இனியும் தோன்றி தோன்றி மறையும். அதேபோல் பூந்தாளையின் வாழ்விலும் ஒரு வானவில், மகிழ்ச்சி பரவசமூட்டும் அற்புத வானவில் தோன்றியது. அதை போலவே சற்று நேரத்தில் மறைந்தும் போயிற்று. ஆனால் இனி அது என்றுமே தோன்றாது. இவ்வாறாக பலரின் வாழ்விலும் ஒரு வானவில் வந்து போகிறது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.